திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக நம்மளோட பேச இணைஞ்சிருக்காங்க. ஆ மை சென்னை 360 சேனலோட எடிட்டர், புரோகிரசிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷனுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கல்கி கோபிநாத் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். ஆ வாக்கு வங்கிக்காக நீதிபதிக்கு எதிரா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க திமுக அப்படின்னு அமித்ஷா பேசியது குறித்து உங்களோட கருத்து என்ன? வாக்கு வங்கிக்காக திமுக தீர்மானத்தை நிறைவேற்றுறதுனாக்கா மதவெறியை கிளப்புவதற்காக அங்க பதட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றத ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நாடு முழுக்க கிளம்பி இருக்குது. ஒட்டுமொத்தம் அதாவது முன்னாள் நீதிபதிகள் முதற்கொண்டு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளே ஜி.ஆர். சாமிநாதனுடைய போக்கு பாத்தீங்கன்னா மத ரீதியாக தான் தொடர்ந்து இருக்குது அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நீதிபதி கிட்ட போற வழக்கு எல்லாமே, குறிப்பா ஜி.ஆர். சாமிநாதன் போற எல்லா வழக்குகளும் பாத்தீங்கன்னாக்கா அவர் சென்னையில இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்துத்துவ அமைப்புகள் போற எல்லா பெட்டிஷன்ஸும் கரெக்டா ஜி.ஆர். சாமிநாதனோட பெஞ்சுக்கு மட்டும் எப்படி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது மிக தெளிவாக தெரியுது இல்லைங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவர் நினைச்சிருந்தாக்கா இந்த வழக்கு பாத்தீங்கன்னாக்கா அதான் ராம ரவிக்குமார் போட்டார் இல்லைங்களா? வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறமேட்டு டிசம்பர் மாசம் தான் இந்த வழக்க விசாரணைக்கே வரும். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதிக்கு மேலதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு இருக்குது. ஆனா ராம ரவிக்குமாரோட வழக்கை இவர் வேணும்னே அவசர அவசரமா எடுத்து அதை விசாரிக்க போனதோட விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. வெளிப்படையா சொல்லணும்னாக்கா டிசம்பர் 1ஆம் தேதி அந்த நீதிபதி மாறிடுவாரு. ஜி.ஆர். சாமிநாதனுக்கு பதிலா அந்த மனுவை விசாரிக்கிறதுக்கு இன்னொரு நீதிபதி வந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்ப தீர்ப்பு எப்படி வந்திருக்கு. ஆனா ஜி.ஆர். சாமிநாதன் இந்த மனுவை ஒரு நீதிபதி முன்னாடி ஏகப்பட்ட எத்தனை மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்குதுங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த மனுக்களை விசாரணை காட்டி எடுத்து இது பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம். ஓகே, இதை எடுத்துட்டு ஒரு நீதிபதி அவசர வழக்கா எடுத்துட்டு விசாரிக்கிறது, அது மேல்முறையீட்டை உடனே விசாரிச்சுட்டு சிஎஸ்ஐஎஃப் போலீஸை அனுப்புறது, இதெல்லாம் என்ன நோக்கம்? அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற கும்பல் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த அத்தனை இந்துக்களும் சாமி கும்பிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அந்த கோயிலை வச்சுக்கிட்டு அங்க மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கணும் நின்னுட்டு இருந்த கூட்டம் தான் பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்ஐஎஃப் போலீஸோட வந்தது. கிட்டத்தட்ட கலவரக்காரர்களுக்கு துணையாக ஒரு துணை ராணுவ படையவே நீதிபதி அனுப்பியிருக்கிறார் அப்படின்றத இங்க மக்களுடைய வேதனையா இருக்குது. சாமி கும்பிட போன அத்தனை இந்து சாமி கும்பிட்டு கம்முன்னு தாங்க போனாங்க. அப்படி இருக்கும்போது நீதிபதி மட்டும் எதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு அப்படின்ற நம்முடைய கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வியின் அடிப்படையில் பண்ணும்போது ஜி.ஆர். சாமிநாதன் பாத்தீங்கன்னா நீதிபதியாக இருப்பதற்கு அத்தனை தகுதிகளையும் இழந்து விட்டார் அப்படின்றதா அடிப்படையான விஷயம். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பார்ப்பனரா இருக்கவும் தப்பி தவறி கூட எந்த ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான், அப்படி செஞ்சிருந்தாலும் அது அவன் அறியாம செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில பேசுறாருங்க. ஒரு நீதிபதி எப்படி அப்படி பேச முடியும்? அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டு கூட என்ன வேணா பேசி தொலைட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பொறுப்புல இருக்க ஒருத்தர் பார்ப்பனரா இருக்க எவனுமே இது பண்ண மாட்டானாக்கா, சங்கரராமன் சொல்லிட்டு ஒரு பார்ப்பனரை காஞ்சி வரதராஜன் கோயிலுக்குள்ள போட்டு தள்ளது யாரு? அது சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரு? சங்கரராமன் யாரை எதிர்த்து கடிதங்கள் எழுதினாரு அப்படின்னு வெளிப்படை இன்னைக்கு அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக பல ஆடியோக்களை வெளியாச்சு. அது சங்கரராமன் வழக்குல சில விஷயம் பண்ணல விஷயங்களுக்கு. ஆனா காஞ்சி அந்த ஜெயேந்திரனுக்கு கூடவே இருந்த அப்பு போன்ற ரவுடிகள்லாம், அதாவது இந்த நாட்டுல தவறு செய்த பார்ப்பனர் என்னைக்கு தப்பிச்சுக்கிறானுங்க. ஓகேங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த சூத்திர பயலுக்கு சச்சூத்திர பயலுக்கு தான் இவனுங்களுக்கு அடியால் வேலை செஞ்சு செஞ்சு நான் மாட்டிக்கிட்டு தன் குற்றவாளிகள் நிக்கிறாங்க. அதுதான் அங்கேயும் நடந்தது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த ஜி.ஆர். சாமிநாதன் பேச்சுக்கள்ல இப்படி இருக்கும்போது அவர் ஒரு சார்பாக செயல்படுகிறார் அப்படின்னு கொள்ள திருக்குறள் ஓடுது கண் ஓடாது இணை பொழுது யார் மட்டும் தேர்வு செய்வதே முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜி.ஆர். சாமிநாதன் இந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்கா கோயில் நிர்வாகத்துடைய எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்க கிடையாது. ராம ரவிக்குமார் பெட்டிஷன் எடுக்கலாம், ஓகே ஓகே ஓகேங்க, ஏன்னா அந்த வழக்க பார்த்துட்டு இருந்த மற்றவர்கள் சொன்ன விஷயத்த சொல்றேன். அப்படிதான் இந்த வழக்கு இதா இருக்கு. ஜி.ஆர். சாமிநாதன் எப்படி நீதிபதி ஆனார்ன்ற கதையே வேற கதை. ஓகேங்களா? அந்த கதையை எடுத்தோம்னாக்கா அது இன்னும் மோசமா இருக்கும். இவருக்கு எப்படி நீதிபதி பதவி கிடைச்சது ரொம்ப விஷயம் இருக்கும். குருமூர்த்தி சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க, ஜி.ஆர். சாமிநாதன் பொருந்தக்கூடியது. எவன் கையையோ காலையோ பிடிச்சு அரசியல்வாதி கையோ காலையோ பிடிச்சு நக்கி பொழைச்சிட்டு வந்தவங்க எப்படி நீதிபதிகளா இருந்து நல்ல தீர்ப்பை கொடுக்க முடியும்? நான் சொல்லல, நம்மளுடைய குருமூர்த்தி சொன்னாரு. அவாக்கள் பார்ப்பனர் குருமூர்த்தி தான் சொல்லி இருக்கிறாரு. இந்த பார்ப்பனர் அது இந்த பார்ப்பனர் ஜி.ஆர். சாமிநாதன் இப்ப பொருந்துதா அப்படின்றத அறிவார்ந்த மக்களை முடிவு செய்துக்கிட்டோம். தீபம் ஏத்த உத்தரவிட்டதுக்கு போயிட்டு பதவி நீக்கம் செய்யறதா அப்படின்னும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து?
தீபயத்தை உத்தரவிட்டதுக்கெல்லாம் யாரும் இங்க வந்துட்டு இது பண்ணலீங்க. யாருகிட்ட அதாவது இப்ப ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம். ஓகேங்களா? கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கோயில் நடைமுறை ஒண்ணு இருக்கு. வெளிப்படையா சொல்லுவோமே. காஞ்சி சங்கர மடத்துக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட முடியும். இன்னைக்கு இருக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி இப்ப நான் போக முடியும். பிற்படுத்தப்பட்டவரும், ஒடுக்கப்பட்டவரும் கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட முடியும். ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல இருந்தப்ப அப்படி முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா சரி அதை விடுங்க. அது அப்புறம் அடுத்த டாபிக்கு வருவோம். கோயிலுடைய நிர்வாகம் தான் ஒரு கோயில்ல என்ன நடக்கும், எது எங்க நடக்கும்னு சொல்லி முடிவு பண்ணணும். 100 ஆண்டுகளுக்கு மேல 150 ஆண்டுகளுக்கு இப்ப கோயில் நிர்வாகம் கொடுத்திருக்காரு. பல 100 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளுக்கு சொல்ல பல 100 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு இதுலதான் நாங்க வந்து தீபம் ஏத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு கோயில்ல வந்துட்டு கோயில் நிர்வாகம் தான் எந்த இடத்துல எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். பக்தர்களுக்கு என்னன்னாக்கா நீ வந்துட்டு உன்ன பக்தர்களுக்கு கோயிலுக்கு என்னன்னாக்கா சாமி கும்பிட போறதுக்கு உரிமைகள் முழுசா இருக்குது. அந்த இடத்துல ஏதோ முறைகேடுகள் நடந்தாக்கா அரசுக்கு சொல்ற உரிமைகள் இருக்குது. அதை விட்டுவிட்டு நான் சொல்ற இடத்துலதான் நீ வந்துட்டு எனக்கு வேற காட்டுன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தை யாரும் இது நெருக்கடி கொடுக்க முடியாது. இங்க அதுதான் நடக்குது. கோயில் நிர்வாகத்துக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு அந்த உச்சி பிள்ளையார் கோயில் முன்னாடி இருக்க ஒரிஜினல் தீபத்தின் முன்னாடி ஏத்தாத. நில அளவை தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற நில அளவைக்கல் பிரிட்டிஷ் நில அளவைக்கல் முன்னாடி வந்துட்டு அந்த தூணை ஏத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த விளக்கை ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இதுதான் சிக்கல். ஒரு கோயில் நிர்வாகம் தாங்க முடிவு பண்ண முடியும். இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு நான் போய் பெட்டிஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா? நம்ம நினைச்சாலும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்பட்டு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பெட்டிஷன் கொடுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து நீ உனக்கு இப்படியே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவருடைய சேனல் உட்காந்துட்டு நம்ம வேலையை காட்ட முடியுமா? கால் மேல காலை போட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உட்காந்துட்டு இந்த பெட்டிஷன் இதை உடனே செஞ்சு கொடுப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன ஒரு இதா இருக்குது. இங்க அதான் நடக்குது. கோயில் நிர்வாகத்தை வந்துட்டு ராம ரவிக்குமார் ஆக்சுவலா என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த சிக்கந்தர் தர்காவை காலி பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா மோகன் பகவத் வந்து நீங்க வந்து பேசுறாரு. ஓகேங்களா? அந்த சிக்கந்தர் நீங்க அந்த இடத்த விடனாக்கா நிலைமை வேற மாதிரி போனாக்க என்ன ஆகும்? எல்லாமே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தணும் முடிவு பண்ணானுங்க. இந்த பிரச்சனை கிளம்புறதுக்கு முன்னாடி டிசம்பர் 6ஆம் தேதிக்கு எச் ராஜாவுடைய ஒரு இத்து போன படம் ஒண்ணு. ஓகேங்களா? அந்த இத்து போனவன் நடிச்ச ஒரு இத்து போன படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வந்து என்ன பண்றாங்க? டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனோட அந்த போஸ்டரை ஏன் ரிலீஸ் பண்ணும்? கந்தன் மனைவி படத்தோட போஸ்டர் ஏன் ரிலீஸ் பண்ணும்? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாக்க அன்னைக்கு அந்த இந்துத்துவ கும்பல் வந்துட்டு கோயிலுக்கு வந்த இந்துக்களை சொல்ல கோயிலுக்கு கலவரம் செய்வதற்காக ராம ரவிக்குமார் பாஜக சங்கிகளோட வந்து இந்துத்துவ கும்பல் தர்காவை காலி செய்வதோ இல்லை வந்துட்டு தர்காவை காலி செய்யற பெயர்ல வந்துட்டு கோயிலுக்குள்ள இருக்க சொத்தை ஆட்டை போட வந்தாங்கன்னா தெரியல. கோயிலுக்குள்ள இருந்து எதையோ ஆட்டையை போடுறது. ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க நடந்த வீடியோ கிளிப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு எந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமா அந்த கும்பல் நடந்துச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? கோயில் கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள போனதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு கோயில ஏதோ திருட்டு வேலை பண்றதுக்காக வந்திருக்கானுங்க. திட்டம் போட்டு ஒரே சந்தை தர்காவை காலி பண்ணு கோயில எதையும் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த ராம ரவிக்குமார் குரூப் அவனோட இந்த ஹிந்துத்துவவாதிகள் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சந்தேகம் நமக்கு கிளம்புது. திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது வந்து சர்வே கல்லோ தீப தூணோ விளக்கு தூணோன்றத வந்து வல்லுநர்கள் தான் சொல்லணும். கோயிலோ அரசோ வந்து சொல்ல முடியாதுன்னு நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து உங்க கருத்து என்ன? இன்னைக்கு அதுக்குதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நில அளவை இந்திய நில அளவைத்துறை தேசிய இந்திய தேசியத்தோட நில அளவைத்துறையே சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இது நில அளவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிக வெளிப்படையாக ஆர்டிஐ மூலியமா தெளிவாக சொல்லிட்டாங்க. 1809 ஒரு தூண் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து இன்னொரு தூண் அங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டு இது ஒரு சர்வே ஸ்டோன் அப்படின்றத வெளிப்படையா சொல்ற பிரிட்டிஷ்காரனால வைக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க. ஏங்க வெளிப்படையா சொல்றேன். அந்த இவங்க காட்டுற ஒரு ஆதாரம் ஓகேங்களா? அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நாயக்க மன்னருடைய ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க. மலையின் அந்த இது வெளிப்படையா அந்த இதுல இருக்குது. மலை கோயிலுக்கு அடிவாரத்துல இருந்து மலையின் பாதி தூரம் போனா ஒரு விளக்கு தூண் இருக்கும். அந்த விளக்கு தூண்ல அனுமனுடைய முகம் வந்துட்டு மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த சின்னம் வந்துட்டு எங்க இருக்கு? உச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்க விளக்கு தூண்ல இருக்குதா இல்ல அந்த சர்வே ஸ்டோன்ல இருக்கா? நிலைய இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க. பெரும்பாலும் மலை கோயில்கள்ல இந்த மாதிரி தீபம் ஏத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொன்னாக்கா கோயிலுடைய கருவறைக்கு சாமி இருக்கு இல்லைங்களா? அந்த சாமிக்கும் பின்னாடி வந்து பின்புறத்துல வந்துட்டு ஏத்துற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னாக்கா
80 to 90 டிகிரிக்குள்ள இருக்கும். கேரள மாநிலங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி 110 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சில இந்து மத பெரியவர்களே சொல்றாங்க. பெரும்பாலும் மலை கோயில்களை இந்த மாதிரி தீபம் ஏத்துற அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் கருவறைக்கு நேரா சாமி இருக்கிறதுக்கு பின்னாடி தான் நடக்கும். ஓகேங்களா, வேற எங்கேயுமே அது வந்து நடக்காது அப்படிங்குள்ள இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நுட்பமா பொறுமையா இருந்தது. எனக்கே இந்த சந்தேகம் எப்படி வந்து எங்க ஊர் நைனாமலையில வந்துட்டு இதே மாதிரி கார்த்தி தீபம் ஏத்துவாங்க. அந்த தீபமும் பாத்தீங்கன்னா கோயில்ல பெருமாள் இருக்காரு இல்லைங்களா, பெருமாள் கருவறைக்கு பின்னாடி பெருமாளுக்கு நேரா தான் ஏத்துவாங்க. இப்படிதான் இருந்திருக்கு. அதுதான் ஊர் முழுக்க வெளிச்சம் கொடுத்து அந்த விளக்கா பார்த்து ஊர் மக்கள் எதுக்காக அந்த விளக்கு ஏத்துறாங்க, ஒவ்வொரு மலையில் விளக்கு ஏத்துறாங்கன்னா ஒண்ணும் இல்ல, கோயில்ல விளக்கு ஏத்திட்டப்பா பொழுது சாதிச்சு கரெக்டா 6 மணிக்கு விளக்கு ஏத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் போய் தண்டூரா போட்டு சொல்ல முடியாது. அதனால மலை உச்சியில ஏத்துற அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு கார்த்திகை தீபம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏத்துறதுக்கு தானே தவிர இதனால் பெரிய ஒரு சக்தி பிரபாவம்லாம் உருவாகி இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த பசியையும் பட்டினியையும் போக்கி மக்கள் எல்லாம் கல்வியில உயர்ந்து விஞ்ஞான அறிவு பெற்று வர வைக்கிறதுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு அறிவிப்பு நீ விளக்கு ஏத்திக்கலாமா உன் வீட்டுல அப்படின்னு சொல்றது வந்து விளக்கு, அவ்வளவுதான். அது சர்வேக்கல் இல்ல, தீபத்தூண் தான். சர்வேக்கல்ல எப்படி அவ்வளவு உயரமா இருக்கும் அப்படின்னு வழக்கறிஞர் ராமமூர்த்தி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன? அதாவது சங்கிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல நான் இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். வெள்ளக்காரன் வந்துட்டு ஒரு சர்வேக்கல் உண்மையிலே வச்சிருக்கிறான். விருதுநகர் ஊருக்குள்ள விருதுப்பட்டின்னு இருந்தது இல்லைங்களா விருதுநகர், அந்த ஊருக்குள்ள ஒரு கல்லு வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சாமியா இருக்குது. அந்த கல்லுலயே அந்த பிரிட்டிஷ்காரன் பேர் இருக்குது, என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எந்த விருதுப்பட்டின்னு ஊர் போட்டு இருக்கு. நீங்க விவேக் காமெடி இருக்கு இல்லைங்களா, நேஷனல் ஹைவேஸ்ல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சாமி தான் நட்டு வச்சிருக்கு. விருதுப்பட்டியில விருதுநகர்ல அப்படி இருக்குது ஒரு கோயில் இன்னும் இருக்கு. அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த வழக்கறிஞர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முட்டாள்தனத்துல ஊர்னவங்க மலை உச்சியில வந்துட்டு சர்வேக்கல் என்ன 6 அடியில வச்சுட்டு அளக்க முடியும். அந்த சர்வேக்கல் எதுக்கா மேப்பை வந்துட்டு உருவாக்குறதுக்கு, இந்தியாவுக்கான ஒரு மேப்பை உருவாக்குறதுக்கு எல்லா இடங்களையும் வைத்துக் கொண்டு அந்த மிஷினை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படிக்குள்ள வந்து பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு ஹைட்ல வச்சு அதுக்கு அப்புறமேட்டு எடுத்துட்டு போய் வச்சுதான் அளப்பாங்க. இதே அது வந்து பார்த்தா அரிட்டாப்பட்டியில இருக்குது. அப்ப வந்து அரிட்டாப்பட்டி மலையில ஏத்தணும்ல தீபத்தூணை, திருப்பரங்குன்றத்துல இருக்குனாக்கா அதே தீபத்தூண் வந்து பார்த்தா அரிட்டாப்பட்டியில இருக்குது, அங்கேயே ஏத்தி தொலைய. ஓகேவா, இவனுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அது இல்லைங்க. அங்க இருக்க தர்கா இருக்க கூட அந்த தர்காவை உடைக்கிறதுக்கு அன்னைக்கு திட்டம் போட்டானுங்க, தர்காவை இடிக்கணும் முடிவு பண்ணிட்டானுங்க. தமிழ்நாடு அரசு தடுத்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப சந்தேகம் வருது. அமித்ஷாவுடைய இந்த பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வெளிப்படையான சந்தேகம், இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் சேர்ந்து போட்ட திட்டம் தானா தர்காவை உடை தெரிவதற்கு? இதுக்கு வந்துட்டு மோகன் பகவத்தோட வழிகாட்டுதோட மோகன் பகவத்தோட உத்தரவோட இவர்களெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்கன்னு சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டில் மத பதற்றத்தை உண்டாக்குறதுக்காக ஒட்டுமொத்தமா தேசிய அளவுல வந்துட்டு மிகப்பெரிய சதி திட்டத்தை பாஜகவும் RSS ஏன் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் செய்திருக்கார்களோ? ஏன்னா அமித்ஷாவோட பேச்சு அப்படிதான் இருக்குது, சங்கியோட பேச்சு அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் இருக்குது. அப்படிதான் இதை பார்க்க முடியும். ஆக மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர் சொல்றதெல்லாம் சும்மா காமெடியா எடுத்துட்டு போறதுதான். சங்கிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த விவேக் சொல்ற மாதிரி ஹைவேஸ் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலயும் அவங்க சாமி தான் இருக்கும், தீபத்தூண் தான் இருக்கும், கற்பூரம் ஏத்தி கும்பிட்டு போங்க. அறிவு இருக்கிறவன் அது கல்லான்னு பார்த்துட்டு தான் போவான். ஓகேங்களா, மொத்தத்துல உண்மையான ஆன்மீகவாதிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் கருவறைக்குள்ள இருக்க கடவுள் இல்லைங்க, அவனுக்கு உள்ள இருக்கிறதா கடவுள். அந்த உள்ள இருக்க கடவுளை கடந்து பார்க்க முடியாத முண்டங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, அவ்வளவுதான். உண்மையான ஆன்மீகவாதிக்கு மதமே கிடையாதுங்க. எந்த மதத்துல ஒருத்தர் இருக்கானா அவன் எந்த மதமும் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எதிரான மதங்கள் தான். ஒட்டுமொத்த மதங்களுமே கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் தான். ஒரு மனிதன் கடவுளை அடையக்கூடாதுன்றதுக்காக தான் மதம் அப்படின்ற அமைப்பை கட்டமைக்கப்பட்டது. அது வந்து கடவுளின் பேர்ல கட்டமைக்கப்பட்டது அப்படியே சொல்ல முடியும். எல்லா மதமும் பாத்தீங்கன்னா ஏழைகளை சுரண்டதான் செய்யும், பெண்களை அடிமைப்படுத்தும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மதத்துக்காக வந்துட்டு இவனுக்கு கடவுளை கையில் எடுத்துட்டு வரா கேவலமான விஷயம். அப்படி இருந்தா அந்த கடவுளே வந்து சாட்சி சொல்லட்டும்பா, உன் கடவுளே நேர்ல வரட்டும். ஓகேங்களா, வந்து சொல்லட்டும், ஆமாப்பா எனக்கு இதுதான் தீபத்தூண் இந்த இடத்துல ஏத்துக்கன்னு சொல்லட்டும். அப்புறமேட்டு அவரே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, கலவரம் வந்தாதானே 144 போடணும், அங்கதான் கலவரமே வரலையே. அப்புறம் முக்கியமா அங்க வந்து கலவரக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, கலவரக்காரர்கள் வந்துட்டாங்க. ஓகேங்களா, அதனால வந்து 144 போடுறதுல ஒண்ணும் தவறே இல்லை, கலவரக்காரர்கள் வந்துட்டாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. அங்க வந்து நீங்க வந்து சொல்றீங்க முஸ்லிம்ஸ் தான் வந்து அங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க,
அதனாலதான் 144 போட்டதாகவும் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா அங்கதான் முஸ்லிம்ஸே இல்ல, வெறும் முருக பக்தர்கள் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் கலவரம் வரணும்னு அவர் கேக்குறாரு. ஐயா அவங்க 144 போட்டது முஸ்லிம்களை பாதுகாக்க இல்ல, இந்த கலவரக்கார அப்பாவி இந்துக்களை காப்பாத்துறதுக்கு தான் 144. இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அண்டாவை திருடிட்டு போய் கழுத்தடுத்து போடுற கோஸ்டிங் இந்துத்துவ கும்பல். அந்த கும்பல் என்ன அயோக்கியத்தனம் பண்ணும்? எங்க தாடி வச்சிருந்ததுனாலயே ஒரு வயசான பிரிவரை வந்துட்டு முஸ்லீம்னு சொல்லி அடிச்சு கொண்ட கும்பலுங்க இந்த கும்பலு. தாடி வச்சிருக்கவன் எல்லாம் முஸ்லீமு, ஓகேங்களா? வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கொள்ள கிறிஸ்டின், இவனுங்களுக்கு இதுதான் வந்துட்டு இது. மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா அவன் உண்மையிலே இந்து என்னன்னு பார்க்க மாட்டான், அவனை அடிச்சு கொண்டுடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு கூமட்ட கூட்டங்கள் இருக்க இந்த கூட்டத்துக்கிட்ட இந்துக்களை பாதுகாக்க தான் 144. அப்பவே சாமானிய இந்துக்களை இந்த ஹிந்துத்துவ பயங்கரவாத கலவர கும்பல் வந்து காப்பாற்றுறதுக்காக 144 தவிர இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்க. அப்படி சப்போஸ் இந்த கலவர கும்பலால வந்துட்டு அப்பாவி இந்துக்கள் பாதுகாக்கப்பட்டா முதல்ல அந்த இடத்துல போய் நிக்கிறது முஸ்லிம்களுங்க. நாங்க அடிச்சு சொல்ல முடியும். இந்துக்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்புக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல முதல்ல போய் நிக்கிறவன் முஸ்லீமா இருப்பான், ஓகேங்களா? அவன் தான் வந்துட்டு துணிஞ்சு நின்று இவங்க காப்பாத்துறவனா இருப்பான். அப்படிதான் இங்க இருந்துக்கு. அதே மாதிரி முஸ்லிம்க்கு ஒரு பிரச்சனைனாக்கா ஒரு சாமானிய இந்து தான் போய் காப்பாத்துவானே தவிர மத்தபடி இந்த ஹிந்துத்துவவாதிகள் அடிப்படை எல்லா மதத்திலும் அடிப்படைவாதிகள் இருப்பானுங்க. அவனுங்களை தூக்கி குப்பையில போட்டுருங்க. அவனுங்களால எந்த ஒரு யூஸும் இல்ல, ஓகே? எல்லா மதத்திலும் ராமரவிக்குமாரும் எச்ராஜாவும் இருப்பானுங்க. அவனுங்களாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க சாமானியமா கடவுளை நம்புகின்றவனும் எல்லா மதத்திலும் இருக்க, அவனுக்குள்ள தெரியும் கடவுள் எங்க இருக்காரு என்னன்னு. அவனுக்கு பிரச்சனை இல்லை, இங்க இருக்கவனுங்களுக்கு தான் பிரச்சனை. லோக்சபால பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் வந்து இந்தியாவுல ஒரு மாநிலம் சனாதன தர்மத்துக்கு எதிரான மாநிலமா மாறிட்டு வருது, அந்த மாநிலத்தோட அமைச்சர்களும் சனாதன தர்மத்துக்கு எதிரா அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது குறித்து உங்க கருத்து? சனாதனத்துக்கு எதிராக ஒரு மாநிலம் வருதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே சனாதனத்துக்கு எதிராக திரும்பணும், ஓகேங்களா? ஏன்னா இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க, சனாதனத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு செயல்படுது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுதா? சனாதனம்னா என்ன? சமத்துவம் இல்லாததான் சனாதனம். ஒரே மதத்துக்குள்ள ஒருத்தனை உயர்ந்தனாவும் ஒருத்தனை வந்து தாழ்ந்தவனாவும் வைத்துக் கொண்டு அவனை வந்துட்டு அடக்கி ஒடுக்கி அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவனை அடியாமை மாயையில வைத்துக் கொண்டு பார்த்தா தொட்டா தீட்டு இல்ல பார்த்தாலே தீட்டு அப்படின்னு நிலைமைக்கெல்லாம் கொண்டு வந்து வைத்தவர்கள் சனாதனிகள். அந்த சனாதனத்துக்கு எதிராக தானே போராடுறாங்க. முதல்ல சனாதனத்துக்கு எதிராக போராடுறது அப்படின்னாக்கா இந்துக்களுக்கு எதிரானது கிடையாது. இந்துக்களின் உரிமைக்காக சனாதனத்தை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, அதுவும் பார்ப்பனர்களில் பார்ப்பனிய தத்துவத்தை எதிர்ப்பது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கு தோழர் ஸ்ரீவித்யால பார்ப்பனர்கள் தான், பார்ப்பன குடும்பத்தை வந்து வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெடுக்குன்னு சொல்லிட்டு சனாதனத்தை அவங்களும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்து சொல்றாங்க சனாதனத்தை சமத்துவம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சனாதனம் பெண்களை சுரண்டதுன்றாங்க. ஏங்க வெளிப்படையா சனாதன சமத்துவமானது அப்படின்னாக்கா சனாதன பார்ப்பன பெண்களுக்கு முதல்ல உங்களால பூணூல் போட்டு விட முடியுமா? பார்ப்பன பெண்களுக்கு உங்களால் வேதம் படிக்க வைக்க முடியுமா? இந்த சனாதனத்துல இருக்க தெய்வத்தின் குரல் தான் ஒண்ணு சொன்னுச்சு, பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் படிச்சாக்கா கெட்டு போயிடுவாங்க, பெண்கள் வேலைக்கு போனாக்கா கெட்டு போயிடுவாங்க, பெண்கள் கையில பணம் இருக்க கூடாது சொன்னது ஒரு தெய்வத்தின் குரல். காஞ்சிபுரத்துல வந்து ஒலித்தது மகா பெரியவான்ற பேர்ல. ஆனா அந்த மகா பெரியவா பேச்ச பார்ப்பன பெண்களை கேட்கல. அத்தனை பார்ப்பன பெண்களும் பெரியாரோட பேச்சை கேட்டு படிச்சாங்க, பெரியாரோட பேச்சை கேட்டுட்டு வேலைக்கு போனாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு சனாதனத்தை ஒழித்து கட்டுவது யாரும் இல்லைங்க, பார்ப்பனிய பெண்கள் தான் ஒழிக்கிறாங்க. பார்ப்பனிய பெண்கள் தான் நீ சனாதனத்தை ஒழித்து கட்டு. நான் உண்மையா சொல்றேன், வைஜ மது வந்து அதுல முதலிடம், ஓகேங்களா? சனாதனத்தின் அடிப்படையில வைஜ மது வந்து உதவிடும், சனாதனத்தை ஒழிப்பதில் வைஜ மது வந்து உதவிடும். சனாதன விவாகரத்துக்கு இடம் இல்லை, சனாதனத்துல விவாகரத்துக்கு இடம் இல்லை. வைஜ மது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். அப்ப சனாதனத்தை உடைப்பது யார், சனாதனத்தை அழிக்கிறது யார், ஓகேங்களா? பார்ப்பனர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க சனாதன ஒழிப்பு என்பது பார்ப்பனிய சித்தாந்த ஒழிப்பு அப்படின்னு தான் சொல்றோம், ஓகே? அந்த பார்ப்பனிய சித்தாந்த ஒழிப்பை வந்துட்டு மிக தெளிவாக வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பார்ப்பனரும் எல்லாரும் ஒண்ணு. ஏங்க திரௌபதி முர்மு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், இந்த நாட்டினோட முதல் குடிமகள் இல்லைங்களா இன்னைக்கு இருக்கிறதுல? அவங்களுக்கு பூரி ஜெகநாதர் கோயில்ல சாமி பக்கத்து போறதுக்கு நடுவுல கட்டை விட்டீங்களா இல்லைங்களா?
அதே வந்துட்டு அவருக்கு கீழே வந்துட்டு இணை அமைச்சரா இருக்கக்கூடிய அஸ்வின் வைஷ்ணவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டை ஏன் விலகுச்சு? திரௌபதி முர்முக்கு குறுக்க வந்த கட்டை அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஏன் வெளியே போச்சு அப்படின்னு கேள்வி எடுத்தாலும் சனாதனம் எங்க ஒரு எல்லாம் சொல்லுவாங்க படிச்சுட்டாங்க ஜாதி பிரச்சனைகள்லாம் ஒடிஞ்சிடும். பதவிக்கு வந்துட்டா ஜாதி பிரச்சனை வந்து பணம் சம்பாதிச்சா ஜாதி பிரச்சனை. இந்தியாவில எங்க போனாலும் சரிங்க, ஒரு இந்தியன் ஒரு இந்துவா போனானாக்கா அவன் ஜாதியோட தான் போறான். அவன் மேட்ட இருந்த அந்த ஜாதிய இழிவை வந்துட்டு அகற்றவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் பேர் என்னன்னு சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க, இந்த நாட்டுடைய பிரதமர் யாருங்க? நரேந்திர மோடி. அந்த பின்னாடி இருக்க பேர் என்னது? சாதிப்பு. அப்படி இருக்கும்போது இதை ஒழிக்கணும். அவர் உடனடிப்பாடு பிரதமர் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். டீ கடை நரேந்திரன் சொல்லுங்க இது பண்ண. ஆனா டீ கடைய வச்சிருந்து இன்னைக்கு வந்து வந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். டீ கடை வர வைக்கலையான்றது அடுத்த பிரச்சனை. ஓகேங்களா? டீ கடை நரேந்திரன் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவருடைய ஜாதி பேரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் சொல்றீங்க? இதுவே ஒரு பிரதமர் வந்துட்டு அசிங்கப்படுத்துறது இல்ல, ஜாதியை அடையாளப்படுத்துறீங்க இல்லைங்களா? அந்த பிரதமரோட ஜாதி இந்த நாட்டு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குதா? அதே ஜாதி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேற மாதிரி நடத்தப்படுது. உத்தரப்பிரதேசத்துல வேற மாதிரி நடத்தப்படுது. அதே ஒன்றிய பிரதமர் பிறந்த அதே ஜாதியை தான் சொல்றேன். இங்க அது வந்து செட்டியார் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் நடத்தப்படுது. அதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா இங்க ரொம்ப கேவலமா தான் இருக்குது. அந்த கேவலமான ஜாதி கட்டமைப்பு வச்சிருக்க சனாதனத்தை ஒழிங்க. ஓகேங்களா? பார்ப்பனர்களுக்கு ஈக்குவலாக ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் சமமாக எப்பொழுது நடத்தப்படுறீங்களோ அப்ப வந்துட்டு எல்லாமே சரியாகும். அதை விட்டுட்டு நீங்க சனாதனத்தை காப்பாத்துற ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. ஓகேங்களா? என்னன்னாக்கா எல்லா மக்களுக்கும் இங்க வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் கருவறைக்குள்ள மணியாற்றவனுக்கும் சரி, மலக்குழி வந்துட்டு இறங்கி வேலை செய்யறான் இல்லைங்களா, அவனுக்கும் சரி இந்த சமூகத்துல ஒரே மதிப்பு அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருச்சு. ஓகே, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருச்சு. அம்பேத்கர் கொடுத்துட்டாரு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துனீங்களான்னு தான் நம்ம கேள்வி. இந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போறதுக்கு வந்து நீதிமன்றத்தை வந்து நாட வேண்டியது இருக்கு. இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்படுது. இந்துக்களை தடுக்கிறது ஏன்னு அவர் கேட்டிருக்காரு. இந்துக்களுக்கு எந்த ஒரு தடியடி நடக்கலைங்க. ஹிந்துத்துவவாதிகளுக்கு தான் தடியடி நடந்திருக்குது. கலவர ஹிந்துத்துவவாதிகளுக்கு தான் தடியடி நடந்திருக்கு அப்படின்றத அனுராக் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்க சாமி கும்பிட போன எல்லாருமே வந்துட்டாங்கல்ல, சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கல்ல. இங்க முதல்ல இந்து யாரு, ஹிந்துத்துவவாதிகள் யாருன்னு தெரியும். இப்ப கூட எங்களுக்கு வருத்தம் அவங்க தடியடி நடத்தப்பட்டதுல இருக்கு. ஏன்னா ஒரு பார்ப்பாடு கூட அடி விழுவல. பிரச்சனையை தூண்டிவிட்ட ஒரு பாப்பாடுக்கு அடி விடல. அடி வாங்கினதெல்லாம் யாருனாக்கா என்ன போல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சத்துத்திரர்கள். ராம ரவிக்குமார் தான் அடி வாங்கினார். எச்ராஜ் அடி வாங்கி பாத்தீங்களா? ஏன் எச்ராஜா தடியடி நடக்கிற அன்னைக்கு அங்க இல்ல? நைனா நாகேந்திரன் இருந்தாரு. எச்ராஜ் எங்க போனாரு? சென்னைக்குள்ள தானே இருந்தாரு. தெரியுமில்ல நீ தடியடி நடக்கணும் எச்ராஜாவுக்கு தெரியுமில்ல. நிச்சயம் போலீஸ் விடாது எச்ராஜாவுக்கு தெரியும். 144 போடுவாங்கன்னு எச்ராஜாவுக்கு தெரியும். தைரியமா சென்னைக்கு வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. ஏன் அவர் அன்னைக்கு வந்து சென்னை நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிட்டு திருப்பரங்குன்றம் போய் அங்க நிக்க வேண்டியது ஏன் நிக்கல? ராம ரவிக்குமார் நைனா நாயகன் தான் நிக்கிறாங்க. அப்படிங்குள்ள வெளிப்படையா தெரிஞ்சுக்கங்க. பார்ப்பனர்கள் உஷாரா இருக்கிறானுங்க. அவன் அடியெல்லாம் வாங்கவே மாட்டான். அவனுக்கா அடி வாங்கறதுக்கு தான் இந்த அடிமைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நைனா நாகேந்திரன் புரிஞ்சுக்கணும். நைனா நாகேந்திரன் ஆண்ட ஜாதின்னு தன்னை நினைச்சிட்டு இருந்தாலும் பார்ப்பானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரவுடி. ஏற்கனவே அவர்தான் சொன்னாரு தலையை வெட்டுவேன் ஏதோ சொன்னாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ரவுடி பையன் தான் நீ. ஓகேவா? நீ பாஜகவோட தலைவரா இருந்தாலும் சரி, அமித்ஷா வந்துட்டு இந்திய நாட்டினோட உள்துறை அமைச்சராக சரி, நீங்க எல்லாம் பார்ப்பானுக்கு ரவுடி பையலுங்க, அடியாளுங்க. இப்போ இந்த தீபம் வழக்கு வந்து தள்ளி போனது குறித்து பின்னணி ஏதாச்சும் இருக்குமா? இல்ல இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகிறது அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயம் வந்துட்டு பின்னணி எல்லாம் எதுவும் கிடையாது. ஜி.ஆர். சாமிநாதன் மேல இம்ப்ரீச்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரச்சனையை வந்துட்டு வேற விதமா திசை திருப்பதற்கான வேலையை சங்கிகள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு தீர்ப்பு வந்துட்டு இதாவது கோயில் தரப்புடைய விளக்கமே கேட்காம இவர் பாட்டு இவர் இஷ்டத்துக்கு எழுதிட்டே இருப்பாரு. நினைச்சபடிகளா எழுதுறதுக்கு இது மனைவியின் ஆட்சி இல்லை, இது அம்பேத்கருடைய ஆட்சி. அதை புரிந்து கொள்ளணும் ஜி.ஆர். சாமிநாதன். உங்க பாட்டை மனு எழுதுனதெல்லாம் தூக்கி போட்டு செருப்பு அடிச்சு வெளியே வெட்டியாச்சு. உங்க மனுவை கொண்டு வந்து திரும்ப நுழைச்சு அதுவும் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின் வழியா மனுவை கொண்டாந்து திரும்ப நிலைநிறுத்துவோம்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு சட்டம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இடம் கொடுக்காது. ஏதாவது ஒரு இடத்துல இப்ப இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
உறுதியா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இருந்தா கூல கும்பிட போட்டு இன்னும் ஏத்தி இருப்பாரு. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கோர்ட்டு சொல்லிட்டு ஏத்திட்டு போறதானே, வெக்கமா இல்ல? அவன் எதுக்காக திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்றான்றது. ஏங்க அந்த மலையில வந்து குறிப்பிட்ட பகுதி சொத்து வந்துட்டு கோயிலுக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு 1910 பிடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கு அப்புறமேட்டு எதுக்காக இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கீங்க? அந்த இவர்கள் கொடுத்த அந்த கல்வெட்டு ஆதாரத்தின்படியே பார்த்து கோயிலோட பாதி தூரத்துல வந்து மலையில இருந்து பாதி உயரத்துல இருக்கிறது. உச்சி பிள்ளையார் கோயிலுக்குள்ள இருக்கிற நினைவு தூண் தானே. தர்கா வந்துட்டு மலையோட உச்சியில இருக்குது. அங்க இருக்க அந்த ஸ்டோன் வந்து எப்படி வந்துட்டு இதாகும். இதெல்லாம் கேள்வி எழுப்புனாக்கா இவனுங்களுக்கு வந்து பொறுக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து தீவிரமா ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனாதானான்னு சொல்லிட்டு அவசர கொடுக்கத்தனமா இது பண்ணதுனால ஜி.ஆர். சாமிநாதனுக்கு தான் கெட்ட பேர். இப்ப உண்மையிலே சொல்றேன். ஜி.ஆர். சாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பழைய வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா சில போராளிகளுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல தீர்ப்பும் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்ப்பன் வந்துட்டு அதிகார உச்சத்துக்கு போகும்போது அந்த பார்ப்பனி வெறி உள்ள ஊறும் போது இதாகும். குறிப்பா இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மத உணர்வு இருக்கக்கூடிய நபர்கள் நீதிபதிகள் இருக்கவே கூடாது. மத நம்பிக்கையோ மத உணர்வோ இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல மத வெறுப்பாளர்களோ இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஸ்டாண்ட் பையா இருக்கக்கூடிய நம்ம நீதிபதி சந்திர ஹரிபரந்தாமன் போன்றவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் இருந்தா மட்டும் இந்த மாதிரி வழக்கில் வந்துட்டு இவர் RSS உடைய தொடர்புடையவர் அப்படின்னு வெளிப்படையா தெரியுது. மோகன் பகவத் அதை இடிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. ஜி.ஆர். சாமிநாதன் போய் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இவரு RSSல இருந்திருக்கான்னு இவரே ஒப்புதல் கொடுக்கிறாரு. அப்படிங்குள்ள ஒரு RSS வாதி எப்படி வந்து நல்ல தீர்ப்பு கொடுப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த விஷயத்துல அவர் மத்த விஷயத்துல சமூகம் சார்ந்த பிரச்சனை அவர் எப்படி வேணா தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனா இந்த விஷயத்துல வந்து மத பதட்டத்தை உருவாக்கத்துக்கான இது பண்ணாங்க. அந்த தீர்ப்பு வந்துட்டு கொஞ்சம் விசாரணை வந்து தீவிரமா விசாரிக்கட்டும். ஒண்ணும் தப்பு இல்ல, விசாரிக்கட்டும். ஒண்ணும் தப்பு இல்ல, விசாரிச்சுட்டே போட்டும். ஒண்ணும் இல்ல. திமுக இஸ்லாமியர்களோட ஓட்டுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துட்டு இருக்கு. இதை நம்ம எந்த பார்வையில பாக்குறது? இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கு அப்படின்னாக்க இஸ்லாமியர்களுக்கு சில கட்சிகள் இருக்கதானே செய்யுது. இது காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? எது செஞ்சாலும் மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் பண்ணான்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு கேள்வியும் உருவாக்கணும்ன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். இது வந்துட்டு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருந்திருந்தாக்கா தொடர்ந்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு தானே வருது. இவங்க தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படிங்குள்ள இது வந்து ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து இவங்க சொல்வதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்க. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து நம்மளோட விரிவாக பேசிய கல்கி கோபிநாத் அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழர்.